மாற்றுக் கட்சியினர் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த செருப்புலாம் எப்படி வீசுவாங்க ஒரு தலைவர் மேல? ஜெனரேட்டரை யார் ஆஃப் பண்ணுவாங்க? எல்லா தொலைக்காட்சிகளும் லைவ்ல வச்சிருந்தீங்க. ஆங்கில தொலைக்காட்சி, சில தொலைக்காட்சிகள், தமிழ் தொலைக்காட்சிகள் உட்பட எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. சில சோசியல் மீடியாவும் யூடியூப் சேனல் வரைக்கும் எல்லாரும் லைவ்ல இருந்தீங்க. அப்படி ஒரு சம்பவங்கள் அங்கே இருந்திருந்தா உங்கள் கண்ணில் உங்கள் லைவில் எதுவும் படாமல் இருந்திருக்குமா? வெளிப்படையாக பேசுங்க. அதாவது ஒரு அரசியல் கருத்துக்காக ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி இன்னொரு இடத்துல கேட்கறது, நான் சொல்கிற பதிலுக்கு இன்னொரு இடத்துல கேள்வி கேட்கறது இல்லாமல், இது 41 பேர் இறப்பு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு. பொதுவாக ஒரு 100க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு துயர சம்பவம். அப்போ நம்ம நாட்டு மக்களுக்கு எந்த இடங்களில் தவறு இருக்குங்கிறது சொல்ல வேண்டிய கடமை பத்திரிகைட்டையும் தொலைக்காட்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாரும் அந்த இடத்துல லைவ் வச்சுருக்கும் போது ஜென்ரேட்டர் ரூமில் போய் யார் ஆஃப் பண்ணியிருப்பா? அந்த இடங்களில் நடக்கக்கூடிய இடங்களில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரோ இல்லை 15,000 பேரோ 20,000 பேரோ 25,000 பேரோ இருக்கட்டும், அவ்வளோ பெரிய கூட்டங்களுக்குள்ளே போய் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ போய் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்க முடியுமா? ப்ராக்டிக்கலாக யோசிச்சுப்பார். இப்போ நீங்கள் ஒரு 30 பேருக்கு 50 பேர் பத்திரிகையாளர் இருக்கீங்க, ஒருத்தரோ 2 பேரோ ஒரு தவறான ஒருத்தர் உள்ளே உங்ககிட்ட ஒரு கருத்தை பண்ணாருன்னா நீங்கள் அதை அனுமதிப்பீங்களா? பொதுவான ஒரு கேள்வி கேட்குறேன், எப்படி அனுமதிப்பாங்க? இப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்கள் அந்த இடத்துல இருக்காங்க, அந்த கட்சியை சார்ந்தவங்க அங்கே இருக்காங்க. யார் அந்த இடங்கள்ல அது போன்ற ஒரு விஷமத்தனமான பிரச்சனையில் ஈடுபடுறாங்களோ அப்போ அவங்க அந்த இடத்துல கேட்பாங்கல்ல, அந்த இடத்துல இருப்பாங்கல்ல. அது நீ முதல்ல பத்திரிகையாளர் நம்ம தான் அதை பார்க்கணும். நம்ம லைவ்ல நீங்கள் எல்லாரும் போட்டீங்க. ஜென்ரேட்டர் ரூமை சுற்றியும் பாதுகாப்பாக தகர வச்சு அடைச்சிருக்காங்க. வெளியில் கூட்டம் இருக்குது. கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாமல் அந்த கும்பல் அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ளே வர்றாங்க. உள்ளே வரும்போது அந்த ஜென்ரேட்டர் அங்கே யார் அந்த ஜென்ரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ, இன்னும் கூட நான் அதை விளக்கமாக சொல்கிறேன், இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகல. இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கூடுதலாக போட்ட லைட் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் ஆஃப் ஆயிருக்கு. எந்த இடங்களையும் அப்போ கூட இபி சப்ளை கட் ஆகலை, ஸ்ட்ரீட் லைட்டும் ஆஃப் ஆகலை. அது நீங்கள் ரொம்ப தெளிவாக பாருங்கள். இப்போ உங்களை மாதிரி இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் தான் அதை லைவ் பண்ணியிருக்காங்க அந்த நேரங்களில். அதுதான் நாங்கள் உங்கள்கிட்டையும் காட்டுறோம். அப்போ அவங்க மக்கள் கூட்ட நெரிசல் அதிகமாகி அந்த இடங்களில் தாக்கு பிடிக்க முடியாமல் இன்னொரு இடங்கள் தேடி போகும்போது அந்த தடுப்பை உடைச்சி உள்ளே போய் அதன் மூலிமா அது சப்ளை கட் பண்ணுறாங்க. அதுக்கான நிகழ்வு அது அவங்களுடைய பொறுப்பு. அதுதான் அவங்க பார்த்துருக்காங்க. நீங்கள் இதுதான் நீங்களும் லைவ் பண்ணியிருக்கீங்க. அதாவது நான் பார்த்தவரை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுடைய எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்த செய்திகளை பார்த்து என்னிடம் சொன்ன கருத்துக்கள் பொறுத்தவரை பாதிக்கப்பட்டவங்க கீழே இருக்காங்க. பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில் கையை வச்சு கையை நீட்டி தனக்கான உதவிகளை கேட்குறாரு. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு தம்பி தண்ணி பாட்டில் உட்பட கீழே இருந்து கேட்குறாங்க. அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டுருக்கு. தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலே இருக்குது. அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்களில் தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகலை. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லி தான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு அரசியல் கட்சினால் நான் இது கருத்துக்காக அரசியலுக்காக சொல்லலை. பொதுவாக ஒரு அரசியலுக்கு எந்த அரசியல் கட்சினாலும் சரி, ஒரு கூட்டங்கள் நடத்துகின்ற பொழுது அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சீட்டோட அந்த வாகனத்தினுடைய பிரச்சார வாகனத்துடைய முன் சீட்டில் இருப்பாங்க. அல்லது கூட்டம் அதிகமாக இருந்தால் அந்த வாகனத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் தங்களுடைய தொண்டர்களையும் பார்த்து கையசைப்பாங்க. ஆனால் இந்த கூட்டத்தில் நடந்தது நீங்கள் எல்லாருமே லைவ் போட்டீங்க. ஏறத்தாழ கூட்டத்திற்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே வாகனத்தின் உள்பகுதியில் போயிட்டாங்க. ஸ்க்ரீன் போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணியாச்சு. முன் சீட்டில் தான் எல்லோரும் உட்காருவாங்க, கையசைப்பாங்க, மேலே நின்று கையசைப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் அது நேர்மாறாக அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தாழ அந்த வாகனங்கள் செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிருக்கு. 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிருக்கு. அந்த இடங்களில் கூட எனக்கு சொன்ன வரைக்கும் காவல்துறை கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தி பேசிடலான்னு அவங்க எடுத்து சொல்லியும் அதை கேட்காம பிரச்சார நாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட இடங்களில் தான் கொண்டு போய் வாகனத்தை நிறுத்தணுங்கிறது பொறுமையாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் அந்த இடங்களில் நிறுத்தினதான் காவல்துறையினுடைய தகவல், அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்து. ஆக கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி பேசுறதுல எந்த விதமான தவறுகளும் இல்லை. வாகனத்தில் முன்பகுதியில் நின்று அங்கேருந்து நம்ம திருக்கம்பள்ளி ரவுண்டானாலேருந்து கையசிச்சிருந்தாலோ அல்லது மேலே நின்று கையசிச்சிருந்தாலோ அந்த இடங்களில் இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து. ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமாக இருக்குது. தன்னை பார்க்க வேண்டியவங்க எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும். அது வரைக்கும் முன் சீட்டில் இருக்கக்கூடியவங்க
அந்த கூட்டத்துக்கு 500 மீட்டருக்கு முன்னாடி ஏன் வந்து வண்டிக்கு வாகனத்துக்கு உள்ளே போகணும், ஸ்க்ரீன் போடணும், லைட் ஆஃப் பண்ணணும்? இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்குது. நான் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்துட்டும் கேட்குறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாலும் இது மாதிரி கேள்விகள் வைக்கிறீங்க. சோசியல் மீடியாலேயும் இது போன்ற கேள்விகள் இருக்குது. இதுவரைக்கும் யாராவது இந்த கூட்டம் நடத்தின அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், இரண்டாம் மட்ட தலைவர்கள், அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவங்க யாருக்கிட்டையாவது ஒரு கேள்வி ஒன்றும் முன் வச்சிருக்கணும், இல்லை அவங்களாவது அதுக்கான விளக்கங்கள் சொல்ல முன் வந்திருக்கணும். ரெண்டும் எதுவுமே இல்லை.